10 தொகுதி வெற்றிக்கு காரணம் 10 ரூபாய் பாலாஜின்னு சொல்லலாமா? கருத்து ரொம்ப தப்பு. அது நீங்க பேசக்கூடாது. பால்டாயிலுக்கு காசு அடிச்சவன்லாம் இருக்கான்ல, விஜய் வந்து புதுசா அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் ஏன் எடுபடல அப்படின்னா, நீங்க திருவர் விட்ட வெள்ளாமை வீடு வந்து சேராதுங்கிற மாதிரி இவங்களுக்கு என்ன முக்குனாலும் 8% தான் வரும். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்மோட உரையாட வந்திருப்பவர் தோழர் மணிபாரதி, மூத்த பத்திரிகையாளர். அவரோடு நம்ம இன்னைக்கு நடந்து முடிந்த இந்த தேர்தலை பற்றி, தேர்தலில் அவர் களமாடி இருக்கிறார், பல்வேறு பகுதிகளுக்கு பயணித்திருக்கிறார். இந்த தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பிறகு முடிவுக்கும் இடைப்பட்ட இந்த காலத்தில் என்ன மதிப்பீடு, எப்படி இந்த தேர்தல் மக்கள் அணுகியிருக்கிறார்கள், மக்களை எப்படி கட்சிகள் அணுகியிருக்காங்கிற சம்மந்தமாக களத்தில் பயணித்த அவரோடு இப்போ நம்ம கேட்டுக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம். தேர்தல் நிலவரமெல்லாம் எப்படி இருக்குன்னு மதிப்பிட்டுருக்கீங்க? கோவை 10 தொகுதி, 10 தொகுதியிலும் திமுகவும் திமுகவை சார்ந்த கட்சிகளும் தான் வெற்றி பெற முடியும். 10 தொகுதியிலும் வெற்றி உறுதின்னு சொல்றீங்க? 10 தொகுதியிலும். அதுக்கு காரணம் வந்து 10 ரூபாய்னா நீங்க இது திமுக காரர் பேசுற மாதிரி இருக்கும், ஆனா உண்மை நிலவரம் அதுதான். இந்த 10 தொகுதி வெற்றிக்கு காரணம் 10 ரூபாய் பாலாஜின்னு சொல்லலாமா? 10 ரூபாய் பாலாஜி அப்படிங்கிற கருத்து ரொம்ப தப்பு. அது நீங்க பேசக்கூடாது. ஏன்னா கோடிக்கணக்கில் பால்டாயிலுக்கு காசு அடிச்சவன்லாம் இருக்கான்ல, இதே ஊர்ல தொண்டாமுத்தூர்ல பால்டாயிலுக்கு பெனாயிலுக்கு 300 ரூபா போட்டு பில் எடுத்ததுக்கு இது இருக்கு, ஆதாரங்கள் இருக்குது. சேவக்கட்டை 100 ரூபா சேவக்கட்டைக்கு 500 ரூபா போட்டு வாங்கினது ஆதாரங்கள் இருக்குது. கொரோனா காலத்துக்கு கொள்ளாம சொல்றீங்க. அதனால இது வந்து 10 ரூபா பாலாஜிங்கிறது அது வந்து கடையில் இருக்கிறவனுக்கு டிப்ஸ் கொடுக்குறது. நீ ஹோட்டலுக்கு போனால் 20 ரூபாயை டிப்ஸ் கொடுத்துட்டு வர, அவரு தெற்கு சரக்கு அடிச்சுட்டு 10 ரூபா டிப்ஸ் கொடுக்கறது, இது ஒரு அரசியலா பேசுறதே நான் ஏற்றுக்கிறது இல்லை. சரி தோழர், அவரு தெற்கு தொகுதியில போட்டியிட வந்த உடனே தப்பு. இந்த கோவையோட முகம் மாறிடுச்சு, கோவையில் அவருடைய அதிர்வலைகள் அப்படியே கிளம்புது அப்படிங்கிறதான் நீங்க கட்டமைக்கப்படும். உண்மைதான். ஏன் சும்மா இருக்கிறவனால அதிர்வலைகள் வராது. பிரம்மாண்டமான ஆற்றல் இருந்தால் தான் அதிர்வலைகளே உருவாகும். இன்னும் சும்மா கொட்டடிக்கிறது பாரம்பரியமா இருந்த கரூர் இல்ல, அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய நிர்வாக திறமை இருக்குது. நீங்க ஒரு அரசியல் கட்சியை நடத்துறது இருங்க, நான் ஒரு ஒப்பீடு சொல்லிடுறேன். இப்போ விஜய் வந்திருக்காரு, விஜய் வந்து புதுசா அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் ஏன் எடுபடல அப்படின்னா, எடுபடல நீங்க அவரது எதிரொலிச்சிட்டு இருக்கு எல்லாம், அதெல்லாம் ரைட்டுங்க, நிற்காது. ஏன்னா ஒரு அரசியல் கட்சிங்கிற போது ஒரு சித்தாந்தம் ஒன்று வேணும், ஒரு கொள்கை வேணும், அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்தாபனம் வேணும். எதுக்குன்னா கூட்டம் வந்து கும்பல் வந்து முதல் ஆகாது, அதை அறுவடை பண்ணி கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு ஸ்தாபனம் வேணும். இல்லை, இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு கும்பலை வச்சு இது வந்துரும் நினைக்கிறதுக்கு பாருங்க, அது ஒரு சிறுபிள்ளை. இல்லை, நீங்க சொல்றது ஒரு கட்சின்னு ஒரு கொள்கை, ஒரு அமைப்பு, ஸ்தாபனம், ஒரு தத்துவம், நடைமுறை எல்லாம் வேணும் அப்படிங்கிற இந்த இத்தனை வருஷம் இருந்துட்டு இருக்கிற மொத்த அரசியலுமே அப்படி ஒரு கையில தள்ளிட்டு இது எதுவுமே தேவையில்லாம ஒரு அரசியலை கட்டமைக்க முடியும் அப்படிங்கிறதான் அவருடைய ஸ்டாண்டா இருக்கு. தெருவா நீங்க ஓட்டு போங்க, நான் வாரத்துக்கு ஒரு தடவை வந்தா போதுங்கிற ஒரு ஸ்டாண்டு கரெக்டுங்க, நிக்காது. நடைமுறையில நீங்க ரிசல்ட்டை பாருங்க, நடைமுறையில ரிசல்ட்டை பாருங்க. நான் என்னோட வயசுக்கு பாகவதரை பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் எம்ஜிஆரை பார்த்துருக்கிறேன், அதுக்கப்புறம் டி ராஜேந்திர பார்த்துருக்கேன், வைகோபால் சாமியை பார்த்துருக்கேன். இவங்களுக்கெல்லாம் வராத அலையா இவங்களுக்கு வந்துருது. இன்னும் ஆதரவு பார்த்தது இல்லை, ஆதரவு அர்ஜனாவையும் பார்த்தாச்சு, டிடிகே வாசனா அது என்ன ஒரு பைக் ஓட்டுவானே அவனையும் பார்த்தாச்சு. அதனால இந்த கும்பலெல்லாம் அரசியல்ல ஒரு பைசா உதவாதுங்க. நீங்க வெண்ணிறை ஆடை நிர்மலான்னு ஒரு பொண்ணுங்க, அவங்க சினிமா நடிகை பெரிய பாப்புலாரிட்டி. ஆனா வந்து ஒரு வந்து அந்த பொண்ணை பார்க்கணும் 1000 பேர் கூட்டிட்டானுங்க. சரியா, 1000 பேர் கூட்டிட்டு ஒரே விசிலு. அந்த பொண்ணு வந்து வெளியில் வந்து அப்போ ரொம்ப சின்ன பொண்ணு, அது இப்போ இருக்குதா என்ன இருக்கிறாங்க, அவங்க வெண்ணிறை ஆடை நிர்மலா இப்பவும் இருக்கிறாங்க. ஒரே விசிலு சரின்னு சொல்லி எல்லாரும் சொல்லி போலீஸ் எல்லாம் சொல்லி நம்ம ஒரு தடவை வெளியில் வந்துட்டு போங்கம்மான்னொன்னே இந்த 1000 பேர் மேலே விழுகிறானுங்க. அவன்லாம் ஒரு பிரயோஜனம் எதுக்கும் ஆக மாட்டானுங்க, ஒரு ஓட்டு கூட வராது. அந்த அளவுக்கான போட்டு விழுந்து பராண்டி கிள்ளி அந்த பொண்ணு பாவமாயிருச்சு. இது வந்து என்ன புகழ் அல்லது
இது வந்து சினிமாக்காரன் மேல இருக்கிற ஒரு மோகம். பிரம்மாண்டமா திரையில மோகத்தை வாக்கா மாத்திட்டாரு. முடியாதுங்க, மாத்திட்டாருங்க. முடியவே முடியாது. வெள்ள சட்டை காக்கி பேண்டோட அணிவகுத்து இருக்காங்க. நீங்க சிறுவர் விட்ட வெள்ளாமை வீடு வந்து சேராதுங்கிற மாதிரி இது ஒன்றுத்துக்கும் உதவாது. ஒரு 7-8% ஓட்டு வரும். அந்த 8% ஓட்டு வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய வெற்றியை தீர்மானிக்கவே முடியாது. இல்லை, அவர் வாங்குற ஓட்டு திமுக பெரிய கட்சி தமிழ்நாட்டில். அதிமுகவுக்கு நிரந்தரமா 24% ஓட்டு இருந்தது. திமுகவுக்கு நிரந்தரமா 25% ஓட்டு இருந்தது. இதுவே அவங்களுக்கு பத்தல. நிரந்தர ஓட்டு அவங்களோட ஓட்டு. நீங்க எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும் அவங்களுக்கு அந்த ஓட்டு விழுந்துரும். அந்த ஓட்டை வச்சுக்கிட்டே அவங்களால வந்து ஆட்சிக்கு வர முடியல, தோத்துட்டு தான் இருந்தாங்க. புரிஞ்சுங்களா? அதனால தமிழ்நாட்டில் வெற்றி பெறணும் அப்படின்னா 30-35 ஓட்டு வேணும், 10% ஓட்டு வேணும். இவங்களுக்கு என்ன முக்குனாலும் 8% தான் வரும். இந்த 8% வச்சுட்டு நான் ஆட்சிக்கு வந்துடுவேன்னு கனவு காண்றது இருக்கு பாருங்க, ரொம்ப மோசமானது. அது வந்து எதுவுமே தெரியாதவங்க. நீங்க இப்ப சொல்றீங்க உண்மை நிலவரங்கள் இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து பேசுறவங்க வந்து ரொம்ப அசால்ட்டா சொல்லிடுவாங்க. இதெல்லாம் எடுக்கல. நீங்க ரொம்ப எளிமையா கடந்து போறீங்க. பனையூர் பங்களால அமைச்சரவை பட்டியல் தயாரிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் காமெடித்தனமான. அது பார்த்தேன், நானும் பார்த்தேன். மிகப்பெரிய சிரிப்பு வர வைக்கக்கூடியது. அது இருக்கட்டும், அதெல்லாம் ஆசைப்படுறதுதான். இப்போ எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். நானும் கூட ஜனநாயக நாட்டில் ஒவ்வொருத்தனும் ராஜாவாகலாம், அந்த வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ கனவு காணலாம். சரி விடுங்க. இப்போ கோவையில் ஒரு பக்கம் செந்தில் பாலாஜிங்கிற மிகப்பெரிய ஆளுமை, ஏற்கனவே கோட்டை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற எஸ்பி வேலுமணி, இந்த 2 பேருக்குமான ஃபீல்டு ஒர்க் என்னவா இருந்தது? இல்லை, செந்தில் எஸ்பி வேலுமணியெல்லாம் குறைச்செல்லாம் நான் மதிப்பிடல. அவர் ஒரு திறமையானவர் தான். அவர் ஜனங்களோட நெருக்கமான தொடர்பில் இருக்கிறவர் தான். நீங்கள் அதையெல்லாம் தாண்டி ஒரு திமுக, நீங்கள் பழைய திமுக அல்லங்க. அல்ல, திமுக வந்து பழைய திமுக கிடையாது. கலைஞர் இருக்கிற போது திமுகவில் அரசு என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்தல் அறிவிச்சாச்சுன்னா அவர் எல்லாத்துக்கும் மாவட்டங்களுக்கெல்லாம் சொல்லிடுவார், தேர்தல் நிதி வசூல் பண்ணுங்கப்பா அப்படின்னு. ஒரு மாவட்டத்துக்கு வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும். அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த தேர்தல் நிதி வாங்கிட்டு யார் அதிகமாக வசூல் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு கணையாளி போடுவார். அப்புறம் அந்த தேர்தல் நிதி எடுத்துட்டு அவர் போயிடுவார். திரும்பவும் அந்த ஊழியர்கள் போய் கீழே போய் தான் வேலை செய்வான். மேல இருந்தெல்லாம் காசு பெருசாக சொன்னது எனக்கு கரெக்டாக புரிஞ்சிருச்சு. முடிச்சிடுறேன். மேல இருந்தெல்லாம் காசு வராது, எதுவுமே இருக்காது. ஆனால் அரசியல் வழிகாட்டுதல் இருக்கும். அரசியல் போக்குகள் எப்படி, நம்ம யாரை தாக்குறோம், யாருக்கு எதிராக வேலை செய்கிறோம், இதையெல்லாம் கலைஞர் அழகாக வழிகாட்டுவார். அந்த கட்சியை அப்படி தான் நிறுத்தி இருந்தார். ரைட், ஓகே. அதுதான் பழைய திமுக. ஆனால் புது திமுக எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. பூத் ஏஜெண்டா நியமித்த ஒரு திமுக வாக்கு முகவர் அந்த பூத்தில் அதிகமாக திமுக ஓட்டு வாங்கி கொடுத்தா அவருக்கு கணையாளி கிடைக்கும். இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்துருச்சு. கரெக்டா? நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறீங்க. அதல்ல, கார்பரேட் மாதிரி நடைபெறுது. பழைய மல்டிநேஷனல் கம்பெனி மாறிடுச்சு. எப்படின்னா, தேர்தல் வர்றதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாலேயே 100 பேர்த்துக்கு ஒரு ஆளை நியமிச்சிட்டாங்க. அவங்க அந்த 100 பேர்த்தை இவன் கண்காணிக்கிறதா அவங்க வேலை. இந்த 100 பேர் யாருக்கு ஓட்டு போடுவான், யார் கூட பேசுகிறான், அந்த குடும்பத்தில் இருக்கிறவன் என்ன பண்ண போகிறான், இதுதான் அவனுக்கு சம்பளம் போயிட்டு இருக்குது. இந்த 100 பேர்த்துக்கு ஏதோ ஒரு வகையில் சம்பளம் போயிட்டு இருக்கு. அந்த ஒருத்தனுக்கு அவன் வந்து பூத் ஏஜெண்டா நிற்கிறான். புரிஞ்சுங்களா? அவன் தான் யாருக்கு காசு கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்க வேண்டாம்னு பார்க்குறான். சொல்றது இதே மாதிரி அதிமுகவில் இருக்குது. இது ஒரு பெரிய நெட்வொர்க்குங்க. அதையே மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான், அதுக்கு மேலே ஒரு தலைவர் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு நிர்வாகம் நடந்துட்டு இருக்குது. ஒரு பெரிய கம்பெனி நிர்வாகம் மாதிரி நடந்துட்டு இருக்கு. கரெக்ட். ஆனால் சீக்கிரம் நீங்க அதை உடைக்கவே முடியாது. இல்லை 100 பேர்த்துக்கு இவ்வளவு பேசுறேன் நான் எதுக்கு ஓட்டு போட்டான்னு இப்போ சொல்லிடுவாங்க. நான் மாற்றி போட்டிருந்தா மாற்றி போட்டார் அவரு ஒரு அப்படின்னு அவன் சொல்லிடுவான். அந்த அளவுக்கு நுட்பமா பார்த்துட்டு இருக்கிறான். உளவுத்துறை அப்படி நீ ஒரு பூத் ஏஜெண்டை மதிப்பீடு செய்றீங்க. திமுக பூத் ஏஜெண்ட் பண விநியோகத்தின் போது கூட அந்த பூத் ஏஜெண்ட் கையில் காசு கொடுக்காம பக்கத்தில் கண்காணிக்கிறதுக்கு ஒரு கரூர்கார் தான் வர வேண்டியதாக இருக்கு. அது நான் வெளிப்படையாக இங்கே பேசுறதுக்கு தயார் இல்லை. நடைமுறை இருக்கிறத சொன்னேன். இல்லை, அது நீங்கள் சூலூர் இடைத்தேர்தலில் ஒரு சிக்கல் வந்தது. அது சரியாக விநியோகம் பண்ணல. என்னன்னா தலைமையே மாற்றிடுச்சு. அப்போ இவனுக்கு நம்பினா சரி இருக்காது அப்படின்ட்டு தலைமையை வந்து அதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புது திமுக ஆமாம், நீங்கள் அந்த திமுக காரனே நம்புறது இல்லை. இது ஒரு நிறுவனம் தான் ஒர்க் பண்ணுது. அந்த நிறுவனத்துக்கு வந்து எம்டி வந்து செந்தில் பாலாஜி தான். ரைட். ஆமாம், அவர் எந்த கோடு நீட்டுறா, எந்த பக்கம் கோடு ஓடுறாரோ அந்த பக்கம் ஒர்க் நடந்துட்டு இருக்கோம். இப்படின்னு கண்ணை காட்டினா அந்த பக்கம் வேலை நடந்துட்டு இருக்கும். அதனால அது மாற்றவே முடியாது. அது மிகப்பெரிய வெற்றியை தர்றதுக்கு காரணமே அதுதான். இந்த கோவையில் இருக்கிற வர்த்தகர் எல்லாம் அவங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நிச்சயமா வர்த்தகர் மட்டும் இல்லைங்க, சில சிறு குறு தொழில் முதலாளிகள் வந்து ஆன்டியா இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். புரிஞ்சுங்களா?
அது வேற கணக்கு வேற. ஆனால் ஒரு 80% மக்கள் வந்து ஆதரவு நிலைக்கு வந்துட்டாங்க. குறிப்பாக பெண்கள். நீங்கள் இந்த தேர்தலில் பெண்களுடைய ஓட்டு எப்பவுமே ஆண்களுடைய ஓட்டை விட ஜாஸ்தியாக இருக்கும். ஆமாம், அதிகமாக இருக்கும். அந்த பெண்களை வந்து ஸ்டாலின் கவர்ந்துட்டாரு. இல்லை, அந்த பெண்களை விஜய் மாமா, விஜய் அது கொஞ்சம் பேர் இருக்குங்க. தாய்மாமன் சீர் வேணும்னு ஆசைப்படுறாங்க. ஆமாம் ஆமாம், அது கொஞ்சம் இருக்கதான் செய்யுது. அது கொஞ்சம் இருக்கும். அது வந்து வெற்றியை தீர்மானிக்கிற சக்தி கிடையாது. நீங்கள் இந்த பெண்களுடைய ஓட்டு இருக்கிற பெண்களில் 80% ஓட்டு அவர் கவர்ந்தார். இந்த 5000 2000 வரப்போகுது, 1000 வந்துருச்சு, 5000 கிடைச்சிருச்சு, இத்தனையும் வாங்கிட்டேன்னு அவன் வீட்டு காசாக கொடுத்தா அப்படின்ட்டு போய் விஜய் கோட்டு அது ஒரு 20% இருக்கிறாங்க. ஆனால் 80% அவர் கவர்ந்துடுறாரு. 80% காலையில் எந்திரிச்சோன்னே பஸ்ஸுக்கு போகிறது இருக்கு பாருங்க. இது வந்து ஸ்டாலின் வந்து திமுக வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அல்ல, ஒரு சோசியலிச கட்சியும் அல்ல. ஆனால் அவங்க வந்து எப்படி செயல்படுத்துகிறாங்கன்னா, லெனின் வந்த உடனே, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே அந்த முதலாளித்துவத்திலிருந்து சோசியலிசத்திற்கு மாறுறதுக்கு முன்னால் சில ஏற்பாடுகள் பண்ணணும்ல, அந்த மாதிரி வேலைகள்லாம் அவர் செய்கிறாரு. குழந்தைகளை உணவு, காலை உணவு அங்கேயே கொடுத்து படிக்க வைக்கிறாரு. இந்த பெண்களுக்கு போக்குவரத்தெல்லாம் இலவசம் பண்ணுறாரு. பஸ்ஸில் ஏறுனா நீங்கள் டிக்கெட் கண்டக்டர் இல்லாமல் காசை போட்டால் போதும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய திட்டங்களை கொண்டு வர்றாரு. இதெல்லாம் எதுக்குன்னா சமூகத்தை ஒரு மேம்படுத்துறது. அது முதலாளித்துவத்திலிருந்து சோசியலிசத்துக்கு மாறி செல்வதற்கு முன்னால் இருக்கிற ஒரு டிரான்சிஷன் பீரியட், மாற்றம் நிகழ்கிற ஒரு பீரியடு. அந்த பீரியடில் செஞ்ச எல்லாத்தையுமே இவர் அது தெரிஞ்சு செய்கிறாரா தெரியாமல் செய்கிறாரான்னு தெரியாது. அது மாதிரியான நிறைய திட்டங்களை இவர் கொண்டு வந்திருக்காரு. புரிஞ்சுங்களா? சரி, இந்த தேர்தல் அது வந்து என்ன செய்யுதுன்னா ஜனங்களை தன்னை அறியாமல் ஆதரவு தெரிவிக்க வைக்குது அவருக்கு. சரி தோழர், அது ஒரு விளைவை ஏற்படுத்தி. இந்த தேர்தல் முடிஞ்சு அதனால பெண்களுடைய ஓட்டுல பெரும்பான்மையான ஓட்டுகளை வாங்கிடுவாரு. மீதி இருக்கிற ஓட்டு அரசியலாகவும் அரசியல் இல்லாமையும் விழுகும். அப்போ வரும்போது நீங்க டோட்டலா வந்து நீங்க காசு கொடுக்குறீங்களோ கொடுக்கல, என்ன விவாதம் நடந்தாலும் இது ஈஸியா வந்து ஸ்டாலினுக்கான ஓட்டா மாறி ஈஸியா அது நகர்த்திட்டு போய் அது வெற்றியை அவங்களுக்கு தேடி தந்துடும் திமுக கூட்டணி. இல்லை, இந்த ஓட்டு பதிவுக்கு இன்னைக்கு இந்த 2 நாள் இடைவெளியில் திவிக தமிழக வெற்றி கழகம் பற்றி நல்லா விவாதிக்கப்படுது, விமர்சிக்கப்படுது. அது குறித்து அதிகமாக பேச்சா இருக்குது. ஆனால் தேர்தல் பிரச்சார காலத்தில் திமுகவுடைய தலைவர்கள் வாயிலிருந்து டிவிக்குங்கிற ஒரு வார்த்தை வரவே இல்லையே, ஏன்? அது வந்து திமுகவினுடைய ஒரு யுக்தி. ஆமாம், அது ஒன்று புரிஞ்சுக்குங்க. அரசியலில் நீங்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர நம்ம சித்தாந்தம் பேசுவோம். கம்யூனிஸ்டுகள் வந்து சித்தாந்தம் பேசுவோம். எதிர்காலம் என்ன பொன்னானது அப்படிங்கிறத தொழிலாளி வர்க்கத்துக்கு உணர்த்தி அணி சேர்ப்போம். ஆனால் அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிக்கிற எல்லாருமே தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும்னா திமுகவை திட்டி தான் அரசியல் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட ஒரு சித்தாந்தம் கிடையாது, கொள்கையும் கிடையாது, வெங்காயம் கிடையாது. என்ன பண்ணுறாங்கன்னா திமுக திட்டுறதே ஒரு அரசியல் நினச்சி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது வந்து அரசியலே கிடையாது. அந்த லிஸ்ட்டில் அவங்களும் இருக்கிறான். இதுவரையிலுமே திமுக வந்து இந்த மாதிரி வர்ற அரசியல் கட்சியை எப்பவுமே பதில் சொன்னது கிடையாது. இதுவரையில வந்த அரசியல் கட்சிகளுக்கு யாருக்கும் பதில் சொன்னதில்லை. நீங்க யாராவது ஒரு கட்சி சொல்லுங்க, உருவான கட்சி. அது சரிதான். அண்ணா திமுக கூட திமுகவை திட்டாம அரசியல் பண்ண முடியல. இன்னைக்கு ஒரே ஒரு உத்தரவு போட்டீங்கன்னா, நீ இந்த திமுக திட்டாம பேசணுமாப்பா அப்படின்னு பேசிட்டீங்கன்னா அண்ணா திமுக காரனுக்கு பேச்சே வராது. மேடையில் பேச முடியாது. அரசியல் இல்லை, வேற என்ன பேச தெரியும்? ஒன்றும் பேச தெரியாது. பட்டிமன்ற பேச்சாளர் கூட பேசிடுவா, இவங்களால பேச முடியாது. அதே தான் டிவிக்கேவும். அதனால அப்படி புறங்கையில தள்ளிட்டு போறாங்க, விட்டுறாங்க. அவன் பேசிட்டு போறான்னு விட்டுறாங்க. ஆனா அது வந்து புதிய இளைய தலைமுறை வாக்காளர்கிட்ட, வீடுகள் இருக்கிற பெண்கள் கிட்ட திமுக விஜய் திட்டலைனாலும் விஜய் இவங்க திட்டாம போறதே பயந்து திட்டாம போறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வருது. நினைச்சுக்கலாங்க. அது நீடித்து நிலைத்து நிற்காது. அது கொஞ்ச காலம் தானே. இந்த ரிசல்ட் வந்து பாதி பேர் காணாம போயிடுவான். நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அரசியல்னாலே ஒரு நீண்ட கால பயணம். அதுல விஜய் இப்பதான் என்ட்ரி ஆயிருக்காரு, நுழைஞ்சிருக்கிறாரு. அவர் வந்து இந்த தேர்தலில் வெற்றியோ தோல்வியோ இதுக்கப்புறமும் அரசியல் பண்ணணும். ஆமாம், இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் அரசியல் பண்ணாதான் அவர் மேலே ஒரு இமேஜ், இவர் நல்லா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பெரும்பான்மை மக்களுடைய கருத்தாக மாறும். ஆமாம், அப்போ அவரு கூட ஒட்டி நிற்கலான்னு பெரும்பான்மை இப்போ வந்து நிற்கிறது வந்து ஒரு குழு, ஒரு கூட்டம். பெரும்பான்மை மக்கள் வந்து அவருக்கு ஆதரவான நிலைக்கு வரும்போது தான் அவர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற இடத்துக்கு வர முடியும். அடுத்த தேர்தலில் காங்கிரஸ் சேர்ந்துருவாங்க. நான் முடிச்சிடுறேன்.
இந்த தேர்தலையே தோத்ததுக்கு அப்புறம் அவர் வந்து பாய் படுக்கையெல்லாம் சுருட்டிட்டு வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு லண்டனுக்கு போயிட்டாருன்னா, லண்டன் போக மாட்டார், அங்க விவாகரத்து கேஸ் இருக்கு. இங்க வேற வீடு, வேற ஒரு வீடு இருக்கலாம், அது நம்ம சொல்ல முடியாது. என்ன லண்டனுக்கு போயிட்டாருன்னா நிச்சயமா வந்து இதோட முடிஞ்சு போயிடும். ஆமா, நான் வந்து நிறைய அரசியல் கட்சிகளை பார்த்துருக்குறேன். வைகோபால்சாமி ரொம்ப வேகமாக கட்சி ஆரம்பித்தார், ஒன்றும் இல்லை, இப்போ முடிஞ்ச நாளுக்கு வந்து நின்றுச்சு. அதே மாதிரி டி ராஜேந்தர் ரொம்ப வேகமாக கட்சி ஆரம்பித்தார், ஒன்றும் இல்லை. சரத்குமார் ஆரம்பித்தார், ஒன்றும் இல்லை. இந்த ராமராஜ் அவர் ஒன்று ஆரம்பித்தார், ஒன்றும் இல்லை. நம்ம பாக்யராஜ் அவர் ஒன்று ஆரம்பித்தார், ஒன்றும் இல்லை. அது மாதிரி வேகமாக வருவாங்க. அல்ல எம்ஜிஆரை பார்த்து பவர் ஸ்டார் கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சிரு, பவர் ஸ்டார் ஆரம்பிச்சிருக்காரு. எம்ஜிஆர் மாதிரி வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் எம்ஜிஆரை பற்றி தெரியாதவங்க நினைக்கிறது, எம்ஜிஆர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் திமுகவில் இருந்து அரசியல் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கு முன்னால் காங்கிரஸில் இருந்தார், திமுகவில் இருந்து அரசியல் பண்ணிகிட்டு இருந்தார். முரண்பாடுகள் வந்து வெளியில் வந்தார். அவர் வந்து கொஞ்சம் புத்திசாலி, என்னன்னா அரசியல் தெரிஞ்ச கொஞ்சம் பேர்த்த கூட வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறத கேட்டுறாரு. அந்த மனநிலைக்கு வரணும். இந்த அரசியல் விளையாட்டான விஷயம் இல்லைங்க. சித்தாந்தம், பொருளாதாரம், அரசியல், நிர்வாகம், இது எல்லாமே தெரிஞ்சவங்க கூட வேணும். விஜய் கூட திமுக சக்சஸ் ஆகுதுன்னா திமுகவில் ஒரு பெரிய லெஜண்ட்ஸ் கூட்டமே பின்னால் சுற்றிட்டு நிற்குது, அதுவும் ஸ்டாலினுக்கு பின்னால. அதே மாதிரி அதிமுக இப்போ அவங்க யார் சொல்றதையும் கேட்கறது இல்லை, வீணா போறதுக்கு காரணம் அதிமுக. அதுகிட்ட ஜெயலலிதாமா இருக்கிற போது எல்லாத்துக்கும் கூட வச்சுட்டு இருந்தாங்க. அது யாரெல்லாம் நல்லா வழிகாட்டுவாங்களோ அவனை எல்லாம் சம்பளத்துக்கு கூட வச்சுட்டு இருந்தாங்க. அப்படிதான் பூங்குன்றன் இந்த மாதிரி ஆளுகள்லாம் கூட இருந்தாங்க. சரிங்களா? இவர் அப்படி யாரையும் உள்ள விடுறது இல்லை, எடப்பாடி. அதனால அது வெளிப்படுது, பலவீனம் வெளியில தெரியுது. திமுக அப்படி இல்லை, பலமா இருக்குது. விஜய் கூடயே ஒரு IAS அதிகாரி கூட இருக்காரு, கேட்கறது இல்லையே, சந்திக்கவே முடியறது இல்லையே. விஜய் வந்து அவங்க கட்சிக்காரனே சந்திக்க முடியல. நீங்க இட்டுன்னு போற மாதிரி நிறைய புத்திசாலி இருக்காங்க. செங்கோட்டையன் மிகப்பெரிய அறிவாளி தான். நீங்க மோசமான ஆளுங்க, நிர்வாக திறமை உள்ளவன். அவர் வந்து 99 நல்லக்கண்ணி எலெக்ஷன்ல நிற்கும் போது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்களை அந்த அதிமுக காரனை ஒருங்கிணைக்கிற வேலை செங்கோட்டையன் கையில் கொடுத்து ஜெயலலிதாமா டெய்லியும் தொடர்பு கொண்டுகிட்டே இருப்பாங்க. அடிக்கடி செங்கோட்டையன்ட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, அம்மா இங்கே வர்றாங்கன்னா இந்த இடத்துக்கு ஆள் நிற்கும், இந்த அம்மா அடுத்த நிமிஷம் அங்கே இன்னொரு இடத்துக்கு போகிறாங்கன்னா அங்கே ஒரு ஆள் இது பண்ணி போட்டு கொடுத்தாங்க. ரூட்டு போடுறதுலேருந்து ஆளை கொண்டு நிறுத்துறதுலேருந்து வெடிய வேலை செய்வாருங்க. ஆனால் அவர் விஜய் கிட்ட ரூட்டு போடுறதுக்கு வேலையே இல்லாமல் ஒன்றும் வேண்டாம். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது காது கொடுத்து கேட்டாலே நீங்க அரசியல் நல்லா பண்ணலாம். எப்பவுமே பக்கத்திலே உட்கார வச்சிருக்காரு, காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டாரா? ஏங்க மேடையில தான் உட்கார வைக்கிறாரு, அதுக்கப்புறம் சந்திக்கிறதே இல்லை, அவரே புலம்பிட்டு இருக்கிறாரு தகவல் வருது. அப்படியா? ஆமா. அவர் வெற்றி பெறுவாரா? அவரே வெற்றி பெற முடியாது, யாரும் வெற்றி பெற முடியாது. திமுக தான் வெற்றி பெறும். சரி, இந்த கோவையில 2 தொகுதி வெற்றி பெறுவாரான்னு கேட்டீங்களா? திமுக போட்டிருக்கிற 164 திமுக ஜெயிக்குது. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. மற்ற கட்சிகள் போட்டதில் தான் 1-2 ஸ்லிப் ஆகும். புரிஞ்சுங்களா? அந்த 1-2 ஸ்லிப் ஆகிறதுக்கான காங்கிரஸ்க்கு 28 சொல்லல, கோச்சுக்குவாங்க. நான் சொன்னா காங்கிரஸ் தோக்குன்னு சொல்லிட்டாரு மணிபாரதின்னு கோச்சுக்குவாங்க. கோவையில சொல்லல, அப்படி சொல்லல. கோவையில மற்ற கட்சிகள் வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கூட ஸ்லிப்பாக விடாம கொண்டு வர்றதுக்கான வேலைகள் வந்து தேர்தலுக்கு 2 நாளுக்கு முன்னால் நடந்தது. சரிங்களா? அத வகையில திமுக வந்து சிறப்பாக ஸ்லிப் ஆகாம போறதுக்குன்னு காரணங்கள் இந்த ஸ்லிப்பை கொடுத்தா அந்த ஸ்லிப் ஆகாம இருக்கிறதுக்கு அரசியல் ஸ்லிப்பு கூட ஒன்று கொடுத்தாங்க. அந்த விஷயம் அது எல்லாரும் கொடுக்குறாங்க, அவங்களும் தானே கொடுத்தாங்க ஸ்லிப்பு. அது வந்து அந்த ஸ்லிப் வந்து ஏமாற்று வேலையா, அது நடக்காது. அரசாங்கம் கொடுக்கணும் ஸ்லிப்பு. ஸ்டாலின் என்ன சொன்னாரு? இல்லை, ஸ்லிப் இருந்தால் தான் கொடுத்தாங்க. ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருங்க, அந்த அவர் தேர்தல் அறிக்கையில் 8000 ரூபாய்க்கு அரசாங்கம் ஸ்லிப்பு கொடுக்கும்னு சொல்லியிருக்காரு. அரசாங்கம்